ஒரு குருஜி கிட்ட ஒரு இளைஞன் வந்தான். ஒரு துறவி அவரு. அவர்ட்ட வந்து எனக்கு நிம்மதியே இல்ல. அம் தூங்குனா நிம்மதி இல்ல, படுத்தா நிம்மதி வாழ்க்கையில ஒரே பிரச்சனையாவே இருக்கு எனக்கு. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. நிம்மதியாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குருஜியிடம் கேட்டான் அந்த இளைஞன். அதுக்கு குருஜி சொன்னாரு, "சரி இன்னைக்கு ஒரு நைட் என்னோட அதாவது இன்னைக்கு ஒரு இரவு என்னுடன் தங்கு. நான் அதுக்கு என்ன விடை அப்படிங்கிறத உனக்கு சொல்றேன். என்னுடைய குடிசைக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு வா. என்ன இருக்குங்கிறத கவனிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞன் குருஜி கிட்ட வந்து சொல்றான், "75 ஒட்டகங்களும், ஒரு மடமும் அந்த இடத்துல இருக்கு" அப்படின்னு சொல்றான். குருஜி சொல்றாரு, "நீ தூங்க ஏற்பாடு செய்த இடம் அது. அந்த மடத்துல நீ தூங்கிக்கோ. பட் நீ தூங்குறதுக்கு முன்னாடி அந்த 75 ஒட்டகங்களையும் தூங்க வைத்துவிட்டு தான் நீ தூங்க செல்ல வேண்டும்" அப்படின்னு சொல்றான். சரி அப்படி என்று அந்த இளைஞன் ஒத்துக்கொண்டு, அவன் ஒட்டகங்கள தூங்க வைக்க முயற்சி பண்றான். சில ஒட்டகங்கள் தானாவே தூங்கிருது. சில ஒட்டகங்கள் இவன் முயற்சி செஞ்சு தூங்க வைக்கிறான். ஆனா சில ஒட்டகங்கள் தூங்கவே மாட்டேங்குது. நின்னுகிட்டே இருக்கு. இவன் முயற்சி செய்து செய்து அந்த ஒட்டகங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ள ஏற்கனவே தூங்கிக்கிட்டு இருந்த ஒட்டகங்கள் எந்திரிச்சு நின்னுது. இப்படியே இவனுடைய இரவு முழுவதும் கழிஞ்சு போயிடுது. ஒரு நிமிஷம் கூட அவன் தூங்கல. காலையில குருஜி கிட்ட வந்து சொல்றான். "குருஜி நான் ஒரு நிமிஷம் கூட தூங்கல. என்னால எல்லா ஒட்டகங்களையும் சேர்ந்த மாரி தூங்க வைக்கவே முடியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த குருஜி சொல்றாரு, "இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. சில பிரச்சனைகள் அதுவா தூங்குன ஒட்டகம் மாதிரி தானாக தீர்ந்துவிடும். சில பிரச்சனைகள் நீ முயற்சி பண்ணி தூங்க வச்ச ஒட்டகம் மாதிரி அதுவா நீ முயற்சி பண்ணா தீர்ந்துடும். சில சில பிரச்சனைகள் நீ என்னதான் முயற்சி செய்தாலும் தீராது. ஆனால் அதன் பின்னாடியே நீ ஓடிட்டு இருந்தேன்னா, எப்படி இப்போ வந்து அந்த இரவு முழுவதும் கழிஞ்சிருச்சோ, அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே கழிந்துவிடும். உன்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது" என்று சொன்னார். அந்த இளைஞனுக்கு தன்னுடைய நிம்மதியின்மைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்காது. பிரச்சனைகளை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்ன நன்னெறி உங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்த கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.